வணக்கம். ஒரு மாற்றத்திற்காக இன்றைய பதிவு அரசியலை சார்ந்து இருக்க போகிறது. என்ன அரசியல் சார்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுவரைக்கும் ஆன்மீகம், ஜோதிடம் அப்படின்னு சொல்லி பார்த்த வஜ்ரம் அருள்ராம ஒரு அரசியல் தகவலை பத்தி, கருத்துக்களை பற்றி பரிமாறக்கூடிய ஒரு பதிவாக இது இருக்கும். உங்கள் ஆதரவை நீங்கள் எப்பொழுதும் அளிப்பது போல் கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் வணங்கிக் கொண்டு பதிவுக்குள் போகலாம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் என்ன தீர்மானம் என்று பார்த்தோம் என்றால், கர்நாடகா அரசு எப்பொழுதும் மேகதாது அணையை கட்டுவோம் என்று அப்பப்ப நம்மளை மிரட்டி கொண்டே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இப்ப கடந்த சில நாட்களாக, வாரங்களாக அது அதிகமாக இருக்கு. எங்களுக்கு திட்டம் தயாராகிவிட்டது, பட்ஜெட் ரெடியாகிவிட்டது, ஒன்றிய அரசிடமிருந்து நாங்கள் அனுமதியை வாங்கிய உடனே அணையை கட்ட ஆயத்தமாகி விடுவோம் என்று மிக அதிகமான பேச்சுகளையும் வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு மும்முனைப்போட அது காரியத்தில் இறங்குவோம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைக்கு பதிலடி தரக்கூடிய நிலையில தான் நம்ம அரசாங்கம் இன்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. எது போன்ற தீர்மானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவிரியின் குறுக்கே நீங்க மேகதாது அணை கட்டக்கூடாது. அது மட்டுமல்ல, நீர் தேக்கம், நீர் போன்ற எது சம்பந்தமான நிகழ்வா இருந்தாலும் எங்களுடைய இசைவின்றி, அதாவது எங்களுடைய கருத்தின்றி, எங்களுடைய சம்மதமின்றி நீங்கள் எந்த துரும்ப கூட தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்கும் வகையில் இந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் பேர் ஆதரவோடு ஒருமனதாக இந்த தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இந்த சட்டப்பேரவையில் குறிப்பாக 4 பேர் பேசியதை பற்றி நான் இந்த விவாதத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உறவுகளே, முதலாவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பேசியிருந்தார். நதி அத்துணையும் தேசியமயமாக்கப்பட வேண்டும், தேசியமயமாக நதி நீர் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்கார் முன்னவே. அதை செயல்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வன்னியரசு அவர்கள், அமைச்சர் அவர்கள் பேசியிருந்தார். அதற்கடுத்தது தேமுதிக எம்எல்ஏவான பிரேமலதா அம்மையார் அவர்கள் பேசியிருந்தார்கள். அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நாம கேரளா கிட்ட தண்ணி பிரச்சனை, கர்நாடகா கிட்ட தண்ணி பிரச்சனை, ஸ்ரீலங்கா கிட்ட இந்தாண்ட இங்க பிரச்சனை, இப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை நாம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப மின்சாரத்துறையில நாம தன்னிறைவு பெறுவது போல இந்த நீர் நிலையிலையும், நீர் மேலாண்மையிலையும் நாம தன்னிறைவு அடையக்கூடிய நிலை எப்போது எட்டும்? கடந்த தலைவர்கள் எல்லாம் இதற்காக போராடி கொண்டேதான் இருக்கிறார்களே வழிய, போராடி கொண்டுதான் அவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதே போல இன்று நாமும் இப்படியே போராடி கொண்டேதான் இருப்போமா? இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாமும் நீரின் வழியாக, மேலாண்மை வழியாக தன்னிறைவு அடைவதற்கு என்ன வழி என்று பார்த்து நீரின் வழியாக நாம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்று பிரேமலதா அம்மையார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது அவர்களின் கருத்து. அதேபோல் எடப்பாடி ஐயா அவர்களின் கருத்தையும் அவர் வைத்தார். அம்மையார் ஜெயலலிதா ஆண்டு கொண்டிருந்த ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசை எவ்வாறு வற்புறுத்தினோம், எத்தனை கடிதங்கள் எழுதினோம், யாரை யாரை சந்தித்தோம், அவர்கள்
இது போன்ற செயலை இந்த நாட்டுக்காக ஆட்சி இருக்கிறார். இந்த காவிரி பிரச்சனைக்காக ஆட்சி இருக்கிறார். அதேபோல் நான் ஆட்சி செய்யும் காலத்திலும் இத்தனை கடிதங்கள் ஒன்றிய அரசிற்கு எழுதியிருக்கிறேன். இந்தந்த துறையில் இருப்பவர்களை சந்தித்திருக்கிறேன். பிரதமரையும் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறேன் என்று அவரினுடைய நிலைப்பாட்டையும் எடுத்து வைத்தார். இது போன்ற கர்நாடகா அரசின் நடத்தைக்கு முற்றிலுமாக ஒரு தீர்வு வேண்டும், அதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதனால் இந்த தீர்மானத்திற்கு நாம் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று அவரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுத்தார். அதற்கடுத்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார். அவர் சொல்லும் பொழுதும் அதே போல அவர்கள் தாத்தா அவர்களின் நிலைப்பாட்டை காவிரிக்காக அவர் எவ்வாறு செயலாற்றிருக்கிறார், எப்படி குரல் கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றியும் விவரித்தார். அதேபோல் அவரின் தந்தை அவருடைய ஆட்சி காலத்தில் யார் யாரை சந்தித்தார், எத்தனை கடிதங்கள் எழுதினார், அவர் ஆட்சியில் ஒன்றியத்திற்கு கொடுத்த அழுத்தம் என்ன, என்னென்ன எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்து இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனைக்கு இவ்வாறு நாங்கள் உழைத்திருக்கிறோம் என்று அவருடைய பேச்சு அதுபோன்று இருந்தது. இவர்கள் நால்வரின் பேச்சு மிக முக்கியத்துவமாக இருக்கக்கூடியது. உதயநிதி அவர்கள் குறிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராவாக இதை சார்ந்த பிரச்சனையில் இன்னும் அழுத்தம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி நாம் ஒன்றிய அரசிடம் சென்று நமது அழுத்தத்தை தெரிவிப்போம், நமது ஒற்றுமையை தெரிவிப்போம் என்று இதற்கு கூப்பிட்டினார்கள் என்றாலும் நாம் முழு மனதோடு சம்மதத்தை தருகிறோம், அதற்கு நாங்கள் இணங்கி வருகிறோம் என்று ஒரு முன்கூட்டிய யோசனையும் சொல்கிறேன். முதல்வர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அட்வான்ஸ்டாக இந்த கருத்துக்களையும் அவர் பதிவிட்டார். இன்றைய சட்டசபையில் இது நடந்தது. இங்கு ஒரு சின்ன கேள்வி உங்களிடத்தில் எமக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் பேசும் பொழுது, எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா தலைவர்களும் பேசும் பொழுது இந்த காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்னும் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்த கையோடு தங்களுடைய தலைவர்களும் தங்கள் கட்சிகளும் இந்த காவிரிக்கு என்னென்ன செய்திருக்கிறது என்பதை பற்றியும் விளம்பரப்படுத்தினார்கள். இந்த செயல்பாடுகள் அட்வான்ஸ்டாக முன்கூட்டி நடக்கக்கூடிய, இதை பற்றி யோசிக்க வேண்டுமா? கடந்த காலத்தில் நாம் செய்ததை விளம்பரப்படுத்திக் கொள்வது சரியா? எது சரி என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்ல போடுங்க. உறவுகளே, இது போன்ற அரசியல் தகவல்களும் இனி உங்களுக்காக கௌரி ஆன்மீக சேனலில் வரும். ஆன்மீக தகவலும் வரும், இரண்டுமே இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் போல் முழு ஆதரவையும் அன்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.